அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு சனி பகவானின் ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. மீனராசி என்பது சூரியனுக்கு நட்பு கிரகம் என்பதால சூரியனை கண்ட பனி போல் உங்களுக்கு ஏற்பட்டு வரும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமையிருக்கு. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு சூரியனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனுடைய இந்த மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் புதனை குரு பார்க்கிறார். எனவே நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல உங்களுடைய இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கு. அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது வேலை சம்பந்தமான முயற்சியாக இருந்தாலும் சரி, அவை உங்களுடைய இல்லம் தேடி வந்து சேர இருக்குதுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி மகிழ இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜென்மத்தில் குரு கூடிய விரைவில் வக்ர நிவர்த்தி பெற இருக்கிறாருங்க. இதனால் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களும் பிள்ளைகளால் கவலைகளும் இருந்தவை நீங்க இருக்கு. பழைய கடன்களை அடைக்க புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுவீங்க. இந்த யுக்திகளால் உங்களுக்கு முன்னேற்றமே ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு நிச்சயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் தடாலடியாக மேற்கொள்ளாமல் சற்று நிதானமாக யோசித்து சிந்தித்து நீங்கள் முயற்சிக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை மேசராசிக்கு சுக்கிரன் கூடிய விரைவில் வருகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். விரயத்திற்கு ஏற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. மிதுன ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு தற்போது வீடு மாற்றம், நாடு மாற்றம் மனதில் எதிரொலிக்குங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்ள எடுத்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க. கேட்ட சலுகைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மீனராசியில் சஞ்சரிக்கிறாரு. கூடிய விரைவில் பயிற்சியாக இருக்கிறாருங்க. மீனராசிக்கு செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஓரளவு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு திருப்தி தரும் விதத்திலே அமைய இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்க இருக்கு. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பின் காரணமாக அதை விட்டு விலகி சுய தொழில் செய்யும் சிந்தனை அதிகரிக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூட இருக்கு. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. இருந்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள்வது அரிதுங்க. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீண் பலிக்கு ஆளாக வேண்டி ஒரு நிலை இருக்கு. இது போன்ற நேரங்களில் அங்காரக பிரீத்தி செய்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். புதன் நீச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்கள் ஏராளமாக நடைபெறுங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சி
முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. நண்பர்கள் மூலம் நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியம் நடைபெற இருக்கு. அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லைங்க. அதே போல மிதுனராசினியர்களுக்கு சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். அது அவ்வளவு நல்லதல்லங்க. என்றாலும் குரு வீட்டில் பகை கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முக்கியமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து வழிகாட்டுவாங்க. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை மூலதனமாக வைத்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி மிதுனராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்குதுங்க. எதிரிகளின் பலம் மேலோங்குங்க. லாபம் சிறப்பாக வந்தாலும் உங்களுடைய கைக்கு கிடைப்பது ஓரளவாகவே இருக்குங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். உங்களுடைய ராசியில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. எனவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண இருக்கீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தருவதாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடுவார்கள். அதே போல் அதிரடியான செயல்பாடுகளால் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. தொழில் மாற்றங்களை செய்ய நினைப்பவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களை பொறுத்தவரை மிதுனராசினியர்களான உங்களுக்கு ஜென்மராசியில் வக்ரகதியில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் குடும்ப நிர்வாகத்தில் அதிக அலைச்சலும் செலவுகளும் ஏற்படுங்க. அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்று வருவது. தேவையில்லாத வீண் வரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் திருமண முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர இருக்குதுங்க. அதே போல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக வீடோ நிலமோ அல்லது மனையோ வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது இக்காலகட்டத்தில் மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. அதே போல் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு திணறடிக்குங்க. கலைஞர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. மாணவ மாணவி படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் இதுங்க. அதே போல் குடும்ப சுமை கொடுங்க. விரயங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றை தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.